friends, welcome to Sri and Mom Life and Cupboardல நிறைய எறும்பு, கரப்பாம்பூச்சி, சிலந்தி இதெல்லாம் நிறைய இருக்கும். அதை வந்து கெமிக்கலே யூஸ் பண்ணாமலே இருக்க சிம்பிளான திங்ஸ் வச்சு எப்படி க்ளீன் பண்ணலாம்ன்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியான திங்ஸ் தான் தேவை. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஓமம், வசம்பு, பச்சை கற்பூரம் இந்த 3 தான் மெயினான இன்கிரிடியன்ட். இது வாங்கினா நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்கினாலே போதும். இந்த ஓமம்லாம் நிறைய சின்ன பிள்ளைங்க வச்சிருந்தா இல்ல பெரியவங்கனாலுமே இந்த ஓமம் வாட்டர்லாம் குடிப்பாங்க. அந்த ஓமம் தான் இதுக்கு யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த அரைக்கு ஓமம் எடுத்துக்கோங்க. ஓமம் நல்லா வந்து ஜீரண சக்திக்கு கூட ஹெல்ப் பண்ணும். குட்டி பேபிஸ்ல இருந்து பெரியவங்க வரையும் ஜீரணம் ஆகலைன்னா ஓமத்தை தண்ணியில போட்டு சுட வச்சு அந்த தண்ணி மட்டும் குடிப்பாங்க. இந்த ஓமம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வசம்பு எடுத்துக்கிறோம். வசம்பு வந்து எங்களுக்கு கையில கட்டி விடுவாங்க. பிறந்த குழந்தைங்கள்ல இருந்து ஒரு 6 மந்த்ஸ் வரையும் கண்டிப்பா கட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சின்னதா எறும்பு எதுவும் கடிச்சிடக்கூடாது. அவங்க பக்கத்துல அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும், அந்த அரோமாவே நல்லா இருக்கும். அதனால நம்ம வந்து வசம்பு கட்டி விடுவாங்க சின்ன பிள்ளைங்களுக்கும். நம்ம இதுல வந்து ஒரு 4 வசம்பு எடுத்துக்கிறோம். ஒரு பச்சை கற்பூரம் எடுத்துக்கிறோம். பச்சை கற்பூரமும் ஒரு பாக்கெட்லேயே கூட கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில. நீங்களும் நாட்டு மருந்து கடையில பச்சை கற்பூரம் வாங்கினீங்கன்னா பாக்கெட்ல இருக்கும். அந்த பாக்கெட்ல இருக்கிறது வாங்கிக்கோங்க. இதை நம்ம நல்லா பவுடரா அரைச்சிட போறோம். அரைச்சிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணினாலும் நம்ம கபோர்ட்ல கேபினெட்ல எல்லாம் ஒட்டி வச்சிட்டோம்னா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா அது வந்து நம்மளுக்கு கெமிக்கல் யூஸ் பண்ணாதனால பாத்திரத்துல எல்லாம் எதுவும் இன்ஃபெக்ட் ஆகாது. நம்மளுக்கு இதை வந்து ஸ்ப்ரேவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வினிகர் ஆட் பண்ணி ஸ்ப்ரே மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை 2 டேஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதை ஃபர்ஸ்ட் நம்ம அரைக்கணும். அங்க வீடியோக்குள்ள போகலாம். அரைக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஓமம் எடுத்துக்கிறோம். ஓமம் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த வசம்பு வந்து நம்ம இதை உடைச்சி ரொம்ப ஸ்மெல்லா இருக்கும். அந்த 4 வசம்பு எடுத்தோம்ல அதை எல்லாத்தையும் போட்டு அரைக்க போறோம். இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கோங்க. வேணுங்க நேரம் யூஸ் பண்ணும்போது கற்பூரம் ஆட் பண்றதுனால ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சிட்டோம்னா கொஞ்சம் திடீர்னு தேவைப்படும் போது கூட நம்ம அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பவுடர் சூப்பரா அரைச்சு ரெடியா எடுத்துட்டு வந்தாச்சு. ஸ்மெல்லே அவ்வளோதான் இருக்கு. கண்டிப்பா இது வந்து நல்ல எஃபெக்டிவாகவும் இருக்கும் கெமிக்கல் யூஸ் பண்ணாதனால. இது வந்து நம்ம நல்லா பவுடரா இருக்கு, தண்ணியே படாம ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸ்ல வந்து ஷிஃப்ட் பண்ணி மாத்திக்குவோம். நம்ம இப்போ யூஸ் பண்ற கொஞ்சம் இதை வச்சுக்கிட்டு ரிமைனிங் இதை மட்டும் ஏர் கண்டெய்னர் பாக்ஸ்ல மாத்தியாச்சு. இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா கண்டிப்பா இது வந்து சேஃபா இருக்கும். ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், நம்ம வீக்லி ட்வைஸ் கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நல்லா. அப்போ நம்ம இதை ரிமைனிங் இருக்கிற பவுடரை வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்றத போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த பவுடரை ஒரு பேஸ்ட் மாதிரி மாற்ற போகிறோம். பேஸ்ட் மாதிரி மாற்றுறதுக்கு வெறும் தண்ணி தான் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப கம்மியான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. என்னோட கபோர்டில் இருக்க கார்னர்ஸ்லாம் இதை வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை நல்லா ஒட்டி வச்சிட்டோம்னா சூப்பராக காஞ்சி செம்மையாக ரெடி ஆயிரும். இதில் வந்து நிறைய விசில்ஸ் வச்சிருக்கறனால நம்ம வந்து எறும்பு பொடியோ எறும்பு சாக் பீஸோ இல்லைன்னா நம்ம வந்து வேற எந்த பேஸ்ட்டுமே போட முடியாது. இது வந்து ரொம்ப ஃபுல்லாகவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஆயுர்வேதிக் இதுதான். இது வந்து நம்மளுக்கு எதுலையுமே இன்ஃபெக்டே ஆகாது. இந்த ரேக்ல ஃபுல்லாக நான் ரைஸ் வச்சிருப்பேன். ரைஸ்ல வந்து எறும்பா வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி பேஸ்ட் மாதிரி வைக்கிறனால எனக்கு எறும்பு வரதே குறைஞ்சிருச்சு ஃபுல்லாகவே. இந்த கேபினட் எல்லாம் க்ளோஸ் பண்ணியே வச்சிருக்கனால ஒரு ஈரவாடை வரும். அந்த ஸ்மெல்லுமே இதில் இருக்காது. ஏன்னா இந்த வசம்பு யூஸ் பண்ணுறனால நம்ம வந்து வினிகர் யூஸ் பண்ணி எப்படி அந்த ஸ்ப்ரே ரெடி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த பவுடரை 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் ஆட் பண்ணோம்னா நல்ல அரோமாவாக இருக்கும். இப்போ நான் வினிகர் எடுத்துக்கிறேன். வினிகர் வந்து ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுறதா எடுத்துக்கிறேன். அப்போதான் வெசல்ஸ் இல்லை அரிசி வைக்கிற ட்ரம் வைக்கிற ஏரியா அந்த செக்ஷன்லலாம் ஸ்ப்ரே பண்ணும்போது ஒன்றும் நம்மளுக்கு ப்ராப்ளம் வராது. 2 ஸ்பூனுக்கு வந்து நீங்கள் ஒரு 100 mlக்கு மேலே ஊற்றி வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு 1/2 hour கிட்ட நல்லா ஊறணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஊற்றுறோன்னே எந்த ரியாக்ஷனுமே நடந்திருக்காது. ஒரு 1/2 hour கழிச்சு நல்லா வந்து அந்த லிக்யூட் கலரே மாறிடும். அது உங்களுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்டாகவே தெரியும். இது வந்து 1/2 hour லேட்டர் இப்போ பார்க்குறோம். நல்லா லிக்யூட் கலரே மாறிடுச்சு. இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்துருவோம். இந்த ஃபில்டர் பண்ண இது கூட நம்மளுக்கு வேஸ்டே ஆகாது. இதையுமே நம்ம உணர்க்க ரீயூஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இன்னும் சின்ன ஹோல்ஸ் இருக்க ஃபில்டர் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்ப்ரே பாட்டில்ல இந்த லிக்யூட ஆட் பண்ணி யூஸ் பண்ண போறேன். இந்த ஸ்ப்ரே வந்து நல்ல அரோமாவா இருக்கும்.
இருக்கும். நீங்கள் வந்து இதை க்ளீன் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா எந்த இடத்துலையுமே எறும்பே வராது. கரப்பாம்பூச்சி, பல்லி இந்த மாதிரி வராமல் இருக்க இதை நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். இது 100% சேஃப். நான் என்னோட கவுண்டர் டாப்பில் சீனி ஆட் பண்ணிவிட்டு சுற்றி அதை ஸ்ப்ரே பண்ணி வச்சுருந்தேன். எறும்பால் உள்ளே வரவே முடியல. அவ்வளோ சூப்பராக நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. அதனால தான் இதில் வந்து குட்டி பேபிஸ்க்கெலாம் கையில் கட்டி விட்றாங்க. இந்த வசம்பு இதெல்லாம் வந்து நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கரப்பாம்பூச்சி, எறும்பு, பல்லி தொல்லை இந்த மாதிரி எது இருந்தாலுமே ரொம்ப கம்மியாயிரும். இப்போனா எறும்பு அப்படியே செத்தே போயிருச்சு. நம்ம ஹிட்டு இல்லை எறும்பு சாக்பீஸ், எறும்பு பவுடர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பிறகு இதை வந்து 100% யூஸ் பண்ணலாம். இது குட்டி பேபிஸ்க்கு சேஃபும் கூட. நீங்கள் இந்த மாதிரி இதை மந்த்லி ஒன்ஸ் மட்டும் அப்ளை பண்ணி வச்சாலே போதும். சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். வீட்டில் குட்டி பேபிஸ்லாம் இருந்தால் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching the video. Subscribe to our channel for more videos. Tata, bye.